கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசுவை காட்டி கொடுக்கிற நேரத்து வந்தபோது அதற்கு முன்னாடி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருங்க அப்படின்னு சொன்னார். நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இதை மட்டும் உங்களை அவன் செய்ய விடவே மாட்டான். 24 மணி நேரமும் நீ என்னிடத்திலேயே ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லலை. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது ஏன் கூட விழித்திருக்க கூடாதான்னு சொல்லுகிறார். பாருங்க, வேலை செய்யும்போது உனக்கு தூக்கம் வராது, சீரியலை பார்க்கும்போது உனக்கு தூக்கம் வராது, ஊர் சுற்றும் போது உனக்கு டயர்டே ஆகாது, என்ஜாய்மெண்ட்டில் இருக்கும்போது தூக்கமே வராது, புரணி பேசும்போது தூக்கம் வராது. இப்போ எல்லாம் வராத தூக்கம் நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போதும் உடம்பு வலிக்குது, தலை சுத்துது, தூக்கமாக வருதுன்னா அவைகள் எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு வல்லமை எதில் இருக்கு தெரியுமா? ஜெபம் பண்ணுறதுல இருக்கு. நீ அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன்னா பிசாசோடைய மண்டை உடையும், குழம்பிடுவான் அவன். யாரெல்லாம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களோ பிசாசோடைய மண்டை குழம்பிடும். ஏன் அவன் மண்டை குழம்புது தெரியுமா? உனக்கு விரோதமாக அவன் போட்ட பிளானு, உன்னை இதில் சிக்க வைக்கணும், இதில் மாட்ட வைக்கணும், இதில் எப்படியாவது உன்னை சாகடிச்சிடணும்னு வச்ச பிளானை எல்லாம் கர்த்தர் குலைத்து போடுவார். அந்த பவர் ப்ரேயரில் இருக்குதுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் முதுகு வலிக்குது, கொட்டாவியா வருது, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், ஆவியோ உற்சாகம் உள்ளது. நீ 1 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணி பாரு, அந்த பிசாசு உன்கிட்ட நெருங்க மாட்டான் இயேசுவின் நாமத்தினால. சீஷர்கள் தூங்கி கொண்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எப்பனாலும் தூங்கலாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுற நேரத்தில் உனக்கு தூக்கம் வருது, உன்னை அதை பண்ண விடலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை உன் மூலமாகவே அவன் தடை பண்ணுறான். நிறைய விஷயங்களை என் வாழ்க்கையில் நான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்துல கேட்டு நான் பெற்றுக்கொண்டேன். அதனால அதை பிசாசால தொட முடியலை. அது ஏன்னா அதை எனக்கு தேவன் தந்தது. ஷபா ரபா லாபா. இன்னைக்கு நிறைய பேர் பிஸி, டைம் இல்லை, வேதத்தை வாசிக்க டைம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, சர்ச்சுக்கு போக டைம் இல்லை, மீட்டிங் வர்றதுக்கு டைம் இல்லை. நான் உன்கிட்ட சொல்கிறேன், வேலையே இல்லைன்னு கதறின போது வேலையை தந்தது கர்த்தர். திருமணமே ஆகலைன்னு சொல்லிட்டு திருமணத்தை நடத்தி வச்சது கர்த்தர். வீடே கட்ட முடியலைன்னு சொல்லிட்டு வீடை கட்ட வச்சது கர்த்தர். எல்லா பின்பத்திலையும் கர்த்தர் இருக்கிறாரு. எல்லாத்தையும் உனக்கு அவர் ஃபர்ஸ்ட் செய்யணும்னு நினைக்கிற அவரை நீ லாஸ்டா கொண்டு போறையே, உனக்கு மனசாட்சி இல்லை. அதனால நான் சொல்ல வரேன், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இதை செய்ய அவன் விடவே மாட்டான். இதை நீ செஞ்சிட்டனா அவன் உன்னை விட்டுருவான். கர்த்தர் உங்களோட வந்துடுவார். ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.